இன்னைக்கு இரவு உனக்கு பிடிச்ச சமையல்? ஆமா, கம்பு ராகி போடல, கம்பு கோதுமை கம்பு கோதுமை உளுந்து இட்லி அரிசி உளுந்து இது போட்டு அரைச்சு இன்னைக்கு தோசை. ஆமாங்க நண்பர்களே. இது கருகி போச்சுன்றாதீங்க, இப்படி இருந்தா தான் அது டேஸ்டா நல்லா இருக்குது. எனக்கு செவந்தா தான் நல்லா இருக்கும். அந்த வெள்ளையா இருந்ததுன்னா கொஞ்சம் பச்சை மாவு மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம இந்த தோசைக்கு இப்படி ஆனா தான் நல்லா இருக்கு. அரிசி தோசை கூட இப்படி இருந்தா நல்லா இருக்காது. எனக்கு பிடிச்ச ஃபேவரட் இது தேங்காய் சட்னி. இந்த தோசையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, எங்க வீட்டுல இன்னைக்கு இரவு சாப்பாடுங்க நண்பர்களே. நிறைய பேர் கேக்குறீங்க டிஃபனே செய்ய மாட்டீங்களா, சாப்பாடே செய்யறீங்க அப்படின்னு. இனிமே இந்த மாவு மட்டும்தான் கரைச்சி சுடலான் இருக்கிற நைட்டான. இது கொஞ்சம் தீர வரையில இது நைட் டின்னர் மாதிரி டின்னருக்கு இதுவே. நானு மிக்ஸி நல்லா இருக்கும் போது மிக்ஸில அரைச்சு இட்லி சுடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப மிக்ஸி ஜார் போயிடுச்சு, அதனால அரைக்காமையே இருக்குது. இது என்னது அம்மா வரைஞ்சிங்களா? சரி போய்க்கோர், அங்க சட்னி தள்ளி விட்டுறாதீங்க, போய்க்கோர். ஆராதனா குட்டியும் சுகாஷ் குட்டியும் சாப்பிட்டாச்சு. அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாங்க. நைட்டு வருவாங்களா காலையில் வருவாங்களான்னு தெரில. அப்புறம் நானும் எங்கள் அம்மா வந்து இப்போ எங்கள் அம்மா சாப்பிட்டுக்கிறாங்க, நான் தோசை சுட்டுட்டுருக்கிறேன். சரி எழுது. இன்னைக்கு உங்கள் வீட்டிலலாம் உடம்புக்கும் ஹெல்த்திங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கோதுமை ரேஷனில் வாங்கினீங்கன்னா செய்யுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 2025 என்ன ஆராதனா ஏபிசிடி சூப்பராக இருக்குது. 2025 ஒரு தொழில் தொடங்கலான்ட்டு இருக்கிறேன். ட்ரெஸ் கலெக்ஷன் எடுத்து அது சேல் பண்ணணும், அது ஒரு பக்கம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து யோசிச்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா அதை செய்யலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெயிட் லாஸுக்கு கஞ்சி காய்ச்சறதுக்கு மாவு, அப்புறம் வெயிட் கெயினுக்கு, அப்புறம் மால்ட்டு வகைகள், இந்த மாதிரி ஒரு 50 ப்ராடக்ட் இருக்குது அவங்கக்கிட்ட. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ அந்த நேம் சொல்ல விரும்பலை, ஏன்னா ப்ராடக்டை கையில் வச்சுட்டு தானே சொல்லணும். ப்ராடக்ட் அனுப்பிவிட்றோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு டைமு நல்லா இருந்திருக்குது, ரிசல்ட்டு சூப்பராக கிடைக்கும். அதனால் அவங்கக்கிட்ட எப்படின்னா வீட்டில் சுத்தமான முறையில் பாரம்பரிய முறையில் செய்கிறாங்க. எல்லாமே வந்து க்ளீனாக இருக்கும். நான் ஒரு நாள் நேர்லேயும் போய் நான் வீடியோ எடுத்து போடுறேன். அவங்களது எனக்கு பிடிச்சி போய் தான் சரி அவங்கக்கிட்ட வாங்கி நம்ம கொடுக்கலாம். அதாவது நாங்கள் 2 பேர் அதில் நானும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். எப்படின்னா அவங்கக்கிட்ட வாங்கி கொடுத்தா அது உங்களுக்கு ரேட் அதிகமாக போயிடும். அதனால் அவங்களோட சேர்ந்தே பயணிக்கலான்ட்டு இருக்கிற அந்த தொழிலில் 2 பேர் ரேட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் இது வாட்ஸ்அப்பில் பண்ணியிருந்தீங்க. அந்த ஆயில் சேல் பண்ணும் போதே சொல்லியிருந்தீங்க, அக்கா இந்த மாதிரி வெயிட் லாஸ் மாவெல்லாம் சேல் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் வந்து குழந்தைங்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்கறதுக்கு ஹெல்த் மிக்ஸு எல்லாமே இருக்குது. என்னென்ன ப்ராடக்ட்னு நான் கூடிய விரைவில் சொல்கிறேன். அவங்க நேரடியாக செய்கிற பக்கமே போய் வீடியோவும் எடுத்து போடுறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குது, நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். வாட்ஸ்அப்லேயும் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் ப்ராடக்டை கையில் வச்சுட்டு என்ன ரேட்டு எவ்வளோ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பொம்மை பாருமா எங்க என்ன மாதிரி எலும்பு இப்படி இருக்குதே, கண்ணெல்லாம் இப்படி இருக்கு. அங்க வர எப்படி போட்டிருக்குது காது, கண்ணு சூப்பரா போட்டிருக்குது, கை தலையில வர காது நாய்க்குட்டி கட்டையே இருக்குது. எப்படி போட்டிருக்குது வேற, அது அழகா வாயப்பாரு அந்த பூனைக்கு, இந்த பூனைக்கு வாயப்பாரு. இந்த மாதிரி ஹெல்த்தான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அப்புறம் ஹேர் ஆயில் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க, எனக்கு கரிசலாங்கண்ணி கிடைக்கல. அவங்க எல்லா வகையான மூலிகை பொருளும் போட்டு நல்ல முறையில் காய்ச்சி கொடுக்குறாங்க. அதுவும் வேணால் சொல்லுங்கள், நான் அவங்களோட பயணிக்கலான்ட்டு இருக்கிற அந்த பிஸ்னஸில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். இல்லை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் என்ன ப்ராடக்ட்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நான் சொல்லிடுவேன். இப்போ உங்கள் ஆதரவு தேவை, என்னங்கிறது சொல்லுங்கள். ஏமா ஒரு முடிவு பண்ணி யோசனை பண்ணி வச்சுருக்குறவங்ககிட்ட பேசி வச்சுருக்குறேன். அவங்க சரி சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சப்போர்ட் பண்ணுறோம், நாங்களும் சேர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது, அது சேல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்கிற ரேட்டை தான் நானும் சொல்லுவேன், மாறியெல்லாம் இருக்காது. ஏன்னா ஒரு சிலர் நினைப்பீங்க அதுக்கு நாங்கள் அவங்ககிட்டயே வாங்கிட்டு போயிருமில்ல, நீங்கள் வாங்கி சேல் பண்ணுறது அதிகமாக இருக்குமில்ல ரேட் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. 2 பேர்த்து ஒரே ரேட்டாக தான் இருக்கும். ஏன்னா சேர்ந்து தானே பிஸ்னஸ் பண்ணுறோம், அதனால் ஒரே ரேட்டாக தான் இருக்கும். இங்கே
நம்மளுக்கு வந்து ஆள் போட்டு செய்கிற அளவுக்கு இங்கெல்லாம் முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்ப்புக்கும் ஆள் இல்லை, இட வசதிகளும் இல்லை, அதனால் நம்ம செய்ய முடியாது. அதனால் அவங்களோடய சேர்ந்து பண்ணிக்கலாம் ஜாயிண்டா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை. நீங்கள் என்னங்கிறது சொல்லுங்கள். ஏமா உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அப்புறம் பெயின் ஆயிலும் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன், அது கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன். ஆனால் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்தா தாங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்ய முடியும். ஒருத்தர் 2 பேர் தான் கொடுக்குறீங்க. ஒருத்தருக்கு 2 பேர்த்துக்காக நான் போயிட்டு காய்ச்சி அது மறுபடியும் அந்த ஆயில் பழசாயிரும். அதனால தான் பார்க்குறேன். ஸ்டாக் வச்சுருந்தா பழசாயிரும். இப்போ ஹேர் ஆயிலாக இருந்தால் கூட நான் சொந்த பந்தத்துக்கெல்லாம் கொடுத்து தேய்க்கலாம், நம்மளும் தேய்க்கலாம். ஆனால் இந்த ஆயில் வந்து வலி இருக்கிறவங்க வாங்கினா தான் உண்டு. அதனால் ஸ்டாக்லாம் நான் வைக்க மாட்டேன். எப்போவுமே உங்களுக்கே தெரியும், அப்பப்போ காய்ச்சி அப்பப்போ கொடுத்துருவேன். 10 பேர் கேட்டாங்கன்னா ஒரு 3 லிட்டர் காய்ச்சி கொடுப்போம். இப்போ என்னடானா ஒருத்தர் 2 பேர் தான் கேட்குறீங்க. சரி 10 பேர் கேட்டாங்கன்னா 3 லிட்டர் வாங்கிட்டு வருவோம். அதனால தான் காய்ச்சாமல் இருக்கிறேன். கேளுங்க, நான் லிஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு 10 பேர் சேர்ந்தாலே கண்டிப்பாக அதுக்கப்புறம் காய்ச்சி உங்களுக்கு போட்டு விட்றேன். ஆமாம், வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் பண்ணுங்க, நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். சாப்பிடாம எப்படி இழைச்சி போயிருக்குது வருங்க ஒல்லியா ஆராதனை குளிட்டி. இப்போ அரை தோசை சாப்பிட்டு போதும் வாந்தி வருதுன்ட்டு சொல்லிடுச்சு. போதும்ன்றுச்சு, அது ஒமட்டுற மாதிரி பண்ணுது இல்லை, ஒரு ஆக்டிங் பண்ணும்ல அது மாதிரி பண்ணுது. சுகாஸ் குட்டி கூட ஒரு தோசை சாப்பிட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு ஜடை போட்டு போனதை வந்து வேணாயா கேட்டாங்களாமா. குடுமின்னு தான் சொல்ல தெரியும், ஜடைன்னு சொல்ல மாட்டாங்க. குடுமி போட்டிருக்கிறீன்னு கேட்டாங்களாமா. ஆனா அவங்க மேம் கேட்கலையாமா, அக்காவெல்லாம் கேட்கலையாமா, யாருமே கேட்கலையாமா. இன்னைக்கு தான் முதல்ல ஜடை போட்டுட்டு இருந்தேன், கம்முன்னு போட்டு அழுகாம போயிருந்தாங்க. இன்னைக்குன்னு பார்த்து கேட்காம இருந்துருக்குறாங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்லாமல் இருந்துக்கிறாங்க பிள்ளைகிட்ட. வேணாயே பரவாயில்ல ஜடை போட்டுருக்குறீன்னு சொல்லிச்சாமா. ஏமா யார் கேட்டது நல்லா இருக்குதுன்னு யார் சொன்னா? வேணாயா மேம் கேட்கலையா? அக்கா ஃப்ரெண்டு யாருமே ஜடை கேட்காம இருந்துக்கிறாங்க பாரு. நாளைக்கும் ஜடை போட்டுறேன், ஓகே? எப்படியும் அந்த லீவில் அதை இதையும் சொல்லி போட்டு விட்டு பழக்கி விட்டுனா அன்னைக்குமா அவங்க ஆயா அந்த வண்டி எடுக்கிறதுக்கு போன அன்னைக்கு தலை குளிச்சுட்டு சைடு குடுமை, அந்த கும்கி பழத்தில் போட்ட மாதிரி இந்த சைடில் போடுவாங்க கொண்டை, சைடு குடுமை போட்டு அதில் கனகாமரம் அழகாக வச்சுட்ருக்குது. அந்த அன்னைக்கு வீடியோ எடுக்காமல் வேறு விட்டுட்டு நான் அதை கலைக்காமல் கம்மு நம்முனி பரவாயில்ல. அவங்க ஆயா எடுக்கிறதுக்கு போச்சு, எடுக்கக்கூடாது அப்படியே இருக்கணும் அப்படின்னாட்டி கம்முன்னு வச்சுட்டு இருந்துச்சு. இன்னைக்கும் பரவாயில்ல, குட் கேள். இன்னைக்கும் குடும்பம் ஓட்டு விட்டது இப்போ வர வரைக்கும் வச்சிருந்துச்சு, இப்போ தான் கழட்டுச்சு. அப்புறம் பண்ணவே பூவும் அப்படியே இருந்துச்சு. இப்படியே மெயின்டைன் பண்ணணும், ஓகே? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மறக்காமல் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு, இந்த மாதிரி நான் ஹெல்த் மிக்ஸு இந்த மாதிரிலாம் கொடுத்தா நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறத சொல்லிடுங்க. அப்போ தான் உங்கள் நம்பிக்கை, உங்கள் ஆதரவு இருந்தால் தான் நான் அந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். சாரீ பிஸ்னஸும் கண்டிப்பாக பண்ணுவேன், அது கூடிய விரைவில் சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். சரி உட்காந்து. ஓகே, நானும் போய் சாப்பிட்றேன். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நண்பர்களே. தோசை சாப்பிடலாம், மறக்காம உங்க கருத்தை சொல்லிடுங்க. அதான் என்னம்மா அங்க தோசை இருக்குது. ஓகே பாய். ரொம்ப நாளா கேட்டிருந்தனால நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து நமக்கு ரொம்ப நாளா கேட்டிருந்ததுனால சரி அவர் வந்து முதல்ல இருந்தே கேட்டே இருந்தாங்க. அப்ப சப்ஸ்கிரைபர் கொஞ்சமா இருந்தாங்க நம்மளுக்கு. அதுவும் இல்லாம இப்படி பிசினஸ் பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை, அவங்க வாங்குவாங்களோ என்னமோ ஏதோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா அந்த ஆயில் பிசினஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இவ்வளோ பேர் ஆர்டர்ஸ் கொடுப்பீங்க நான் நினைக்கல. 200க்கு மேலே வரைக்குமே ஆர்டர் போயிருக்குது இது வரைக்குமே. ஆயில் சடன் போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம மேல நம்பிக்கை வச்சு வாங்குறாங்களா, அதுதான் முக்கியம். அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுனால நான் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, இது மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நானும் உங்களை நம்புகிறேன். நீங்களும் என்னை நம்பி வாங்குறீங்க. அந்த நம்பிக்கை தான் என்னை இப்போ மறுபடியும் பண்ண வைக்குது. கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்கள் கருத்தை, ஓகேங்களா? திரும்ப கூப்பிட்டு கேட்குறாங்க, அதனால் நாங்களும் சரின்னு இருக்கிறோங்க நண்பர்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு ஆரோக்கியமாக, அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு. அவங்க உடம்பு ஆரோக்கியத்துக்காக நாங்கள் இதை வந்து செய்கிறோம். அவங்க வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அதனால் வந்து எனக்கும் ஒரு பெனிஃபிட் அதில் இருக்கணும், அவருக்கும் இருக்கணும், நீங்களும் பயனடையணும்னு அவர் சொன்னார். ஓகே, சொல்லுங்க உங்கள் கருத்து. சரிம்மா, நல்லா இருக்குதும்மா, சூப்பராக இருக்குது.